السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, ரியாதுல் பதிஆ கிதாபு நாம் படிக்கப் போகிறோம். அதில் பாடம் 32 பார்க்க போகிறோம். இந்த 32வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அப்படின்னு ஒரு தலைப்பு இதற்கு தரப்பட்டு. அப்படின்னா, அதாவது பயண தொழுகை சம்பந்தமாக பயணிகள் பிரயாணத்தின் போது தொழக்கூடிய அந்த தொழுகை சார்ந்த சட்டங்களை பற்றி தான் இந்த பாடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரியாதுல் பதிஆ கிதாபில் பாது ஃபுரூஇ ஷரியாவை பார்த்து வருகிறோம். அதில் கிதாபு சொலா என்ற அந்த தொகுப்பு. இந்த கிதாபு சொலாவில் பாபு சொலாத்தி சஃபரி, சஃபருடைய தொழுகையின் பாடம். சஃபர் என்றால் பயணத்திற்கு சொல்லப்படும், சொலானா தொழுகை. அப்போ பயண தொழுகையின் பாடம். பயண தொழுகை அப்படின்னு சொன்னா, ஒருவர் பிரயாணத்தை மேற்கொள்கிறார் என்றால், அவர் பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது 2 ரக்காத்து சஃபருடைய தொழுகை தொழுது தன்னுடைய பயணத்தை தொடங்குவது சுன்னத்தாக இருக்கிறது. அதை பற்றி சொல்லுவது இங்க நோக்கம் இல்லை. இங்க என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, ஒருவர் பிரயாணியாக ஆகிவிட்டார், பயணம் செய்யக்கூடியவராக ஆகிவிட்டார். அதாவது முசாஃபிர், அரபில சொல்றாங்க முசாஃபிர் என்று சொல்லப்படும். எப்பொழுதெல்லாம் அவர் முசாஃபிராக இருக்கிறாரோ அப்பொழுது அவர் தொழுகையை என்ன செய்யலாம்? சுருக்கியும் தொழுகலாம், சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை தான் நம்ம இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். வசுரிஅத் ஃபிஸ்ஸனதி அர்ராபிஅத்தி மினல் ஹிஜ்ரத்தி. இந்த பயண தொழுகை என்பது தொழுகையை சுருக்கி தொழுகுதல், கசுர் அப்படின்னு சொல்லுவாங்க. கசுரு ஸலா, தொழுகையை சுருக்கி தொழுகுதல். இது ஷரீஅத்தில் எப்பொழுது அனுமதிக்கப்பட்டது என்றால், ஹிஜ்ரத்து செய்து 4ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில்தான் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது. மற்ற சில கூற்றுகளும் இதில் இருக்கிறது. அதே போல தொழுகையை சேர்த்து தொழுகுதல், ஜம்உ ஸலா என்று சொல்லுவார்கள். தொழுகையை சேர்த்து தொழுகுதல். அவ்வலுல் ஜமஇ கான ஃபி சஃபரி கஸ்வதி தபூக். தபூக் யுத்தத்தின் அந்த போரிலே, அந்த பிரயாணத்தில்தான் முதலில் தொழுகையை சேர்த்து தொழுதார்கள். முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் முதலில் எப்பொழுது தொழுகையை சேர்த்து தொழுதிருக்கின்றார்கள் என்றால், தபூக்கு யுத்தத்திற்காக பயணம் செய்கின்ற பொழுது. அது ஹிஜ்ரி திஸ்இம் மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்திலிருந்து 9ஆம் ஆண்டிலே இது நிகழ்ந்துள்ளது. அப்ப ஷரீஅத்தில் எப்பொழுது கஸ்ர் என்ற அந்த நடைமுறை வந்துள்ளது, அதே போல ஜம்உ என்ற அந்த நடைமுறை வந்துள்ளது என்பதை நாம் இந்த குறிப்பின் மூலமாக காண முடிகிறது. அதே போல ஒரு குறிப்பை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். 48 மீலன், அதாவது கசருக்கான தொலைதூரம். ஒரு தொழுகையை சுருக்கி தொழுகணும் அப்படின்னு சொன்னா, அதற்கான தொலைதூரம், எவ்வளவு தூரம் அவர் பயணம் செய்பவராக இருக்க வேண்டும்? 48 மைல் அவர் பயணம் செய்பவராக இருக்க வேண்டும். மைல்னா என்ன, எந்த விளக்கம்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்தடுத்து குறிப்புகளில் கிடைக்கும். ஏன்னா இது ஃபிக்ஹ் கிதாபுடைய நடைமுறையில் இந்த வாசகங்கள் பயன்படுத்துகின்றார்கள். இப்போ உள்ள வழக்கில் பார்த்தீங்கன்னா, மைல் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர்த்துக்கு அந்த மைலுடைய தொலைதூரத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு பல்வேறுபட்ட நாடுகளில் கிலோமீட்டர் கணக்கு தான் பயன்பாட்டில் இருக்குது. இப்போ நம்ம நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தால் கிலோமீட்டர்.
மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகள்லையுமே கிலோமீட்டர் கணக்கு தான் அதிகமாக வழக்கில் இருக்கிறது. அப்போ இந்த மைலை வந்து நம்ம கிலோமீட்டராக ஆக்கணும். 48 மைல் அப்படின்னு சொன்னோன்னா கிலோமீட்டரில் அது எவ்வளவு கிலோமீட்டர், எவ்வளவு தொலைதூரம் வரும், அதையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆனால் முற்காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த வழக்கு இருந்து இருக்கிறது. அதனால கிதாபுகளில், ஃபிக்ஹ் கிதாபுகளில் இந்த மீல் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்சக் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. வஹிய சித்தத்த ஆஷர ஃபர்சக், 48 மைல் என்பது 16 ஃபர்சக் தொலை தூரம்தான் 48 மைல் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஃபிக்ஹ் கிதாபுகளில் பயன்படுத்துகின்றார்கள். இப்போ நமக்கு ஃபர்சக் என்ன என்பதையும் நம்ம ஒழுங்கா அதை தெரிய முடியாது. மீல் என்றால் என்ன என்பதையும் நம்முடைய வழக்கில் வந்து அது தெரியறது இல்லை. நம்முடைய வழக்குலாம் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் கணக்கு தான். இன்ஷா அல்லாஹ் அந்த கிலோமீட்டரில் எவ்வளவு தொலைதூரம் என்பதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்தபடியாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சுருக்கமான சில தகவல்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, நீங்கள் பயணிகளாக இருக்கும் பொழுது உங்கள் தொழுகைகளை சுருக்கியும் தொழுகலாம், சேர்த்தும் தொழலாம். அது பற்றிய மார்க்க சட்டங்களை இந்த பாடத்தில் நாம் காணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவர் பயணியாக இருக்கும் காலமெல்லாம் அவர் என்ன செய்யலாம், தொழுகையை சுருக்கி தொழுகலாம். சுருக்கி தொழுகலான எல்லா தொழுகையும் சுருக்கி தொழுக முடியுமா? அப்படி கிடையாது. 4 ரக்காத்துகள் உள்ள தொழுகையை தான் என்ன செய்யணும், சுருக்கி தொழுகணும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ 2 ரக்காத்து உள்ள தொழுகை, 3 ரக்காத்து உள்ள தொழுகை. 2 ரக்காத்து உள்ள தொழுகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபஹுடைய தொழுகை இருக்குது. 3 ரக்காத்துடைய தொழுகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்ரிபுடைய தொழுகை இருக்கு. இப்போ இந்த தொழுகையெல்லாம் சுருக்கி தொழுக முடியுமான்னு கேட்டால் தொழுக முடியாது. அடுத்து வாருங்கள், சேர்த்து தொழுகும் தொழுகை. சேர்த்து தொழுகும் தொழுகைனா எதுலாம்? லுஹர் மற்றும் அசர் இந்த ரெண்டும் ஒரு ஜோடி, மகரிப் மற்றும் இஷா இந்த ரெண்டும் ஒரு ஜோடி. அப்போ லுஹர் மற்றும் அசரை, லுஹருடைய தொழுகையை பயணத்தின் காரணமாக லுஹருடைய அந்த தொழுகையை அசருடைய நேரத்தில் தொழுகலாம், அல்லது அசருடைய தொழுகையை லுஹருடைய நேரத்திலே தொழுது கொள்ளலாம். அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அதே போல மகரிப் மற்றும் இஷாவை எடுத்துக்கொண்டால் மகரிபுடைய தொழுகையை இஷாவுடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம், இஷாவுடைய தொழுகையை மகரிபுடைய நேரத்தில் தொழுது கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் சில நிபந்தனைகள் இருக்குது. முசன்னிஃப் அவர்களை நமக்கு அது சம்பந்தமாக உள்ள நிபந்தனைகளை எல்லாம் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ சேர்த்து தொழுகும் தொழுகையில் பார்த்தீங்கன்னா சுபுஹ் மற்றும் இஷா இப்படி சேர்த்து தொழுக முடியுமா? அல்லது சுபஹ் மற்றும் லுஹர் இப்படி சேர்த்து தொழுக முடியுமான்னு கேட்டால் சேர்த்து தொழுக முடியாது. மார்க்கத்தில் அப்படி அனுமதி இல்லை. அதே போல அசர் மற்றும் மக்ரிபு சேர்த்து தொழுக முடியுமான்னு கேட்டால் சேர்த்து தொழுக முடியாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை பற்றியெல்லாம் நமக்கு முசன்னிஃப் அவர்களே நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அடுத்தபடியாக அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பயணத்தின் தொலை தூரத்தின் அந்த கணக்கையும் நாம் இங்கேயே பார்த்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் பாடங்கள் படிப்பதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னது போல பயணத்தினுடைய தொலை தூரத்தை மார்க்க சட்ட வல்லுநர்கள் மீல் என்ற வார்த்தையை அடிப்படையாக வைத்துதான் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். 48 மீல் அப்படின்னு உங்களுக்கு ஃபிக்ஹ் கிதாபுகளில் வரும். அப்போ ஒரு மீல்ங்கிறது என்னது? ஒரு மீல் என்பது ஒஹுவ சுலுசுல் ஃபர்சஹி, ஃபர்சஹ் என்ற அந்த தொலை தூரத்தின் 3ல் ஒரு பங்கு தொலை தூரம்தான் ஒரு மீல் என்பது. இப்போ மீலுக்கு அளவு நீங்கள் அகராதியில் தேடுனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கம் வருது. ஃபர்சஹினுடைய 3ல் ஒரு பங்கு தொலை தூரம்தான் ஒரு மீல் என்பதாக. இந்த அளவும் கூட நம்மளால் அவ்வளோ புரிய முடியாது. ஏன்னா ஃபர்சஹ் அப்படிங்கிறது நம்ம வழக்கில் கிடையாது. சரி, அடுத்து வாருங்கள். மீலுக்கு வந்து இன்னொரு விளக்கம் தராங்க. அவ் மினல் அர்தி, பூமியிலிருந்தும் உள்ள ஒரு துண்டு,
ஒரு பகுதி, பூமியிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு தான் மீல் என்று சொல்லப்படும். இதுவும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. அளவை வந்து சரியான முறையில் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. அடுத்து பாருங்கள், இன்னொரு விளக்கம் தராங்க மீலுக்கு. மத்துல் பசரி, பார்வையினுடைய நீளம். பார்வை எவ்வளவு நீளுகிறதோ, எவ்வளவு தூரம் செல்கிறதோ அதுதான் ஒரு மீல். இப்போ நம்ம ஒரு பொதுவான வெட்ட வெளியான பகுதியில நம்ம கண்ணை திறந்து அப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் கடக்கின்றதோ அது ஒரு மீல் ஆகும். இப்படி உங்களுக்கு அகராதியில இந்த விளக்கங்கள் தரப்படுகிறது. ஆனால் இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, சரியாக நாம் தொலைதூரத்தை மதிப்பிட முடியாது. அதனால மார்க்க அறிஞர்கள் மீலுக்கு இன்னொரு விளக்கமும் தராங்க. அல் மீலு திரா, திரானா முலம், முலத்தால் பார்த்தால் சலாசத்து ஆலாஃபி திராஇன் வ ஹம்ஸமிஅத்தி திராஇன், அதாவது 3000 மற்றும் 500, 3500 முழங்கள் தான் ஒரு மீல். பிதிராஇல் எதி, ஒரு மனிதனுடைய கையின், நடுநிலையான மனிதனுடைய அந்த கையினுடைய முலம், முலத்தால் அப்படியே அளந்துக்கிட்டே போனோம் அப்படின்னு சொன்னோன்னா 3500 முலம் எவ்வளவு தூரம் வருமோ அதுதான் அலல் அசஹி, அசஹான கூற்றின்படி அதுதான் ஒரு மைலாக இருக்கிறது. அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டோன்னா 48 மைலுக்கான தொலை தூரத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லிங்கும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் தேடி பார்த்தாலும் இதை பற்றிய விளக்கங்கள், குறிப்புகள் கிடைக்கும். சரி, இது அசஹான கூற்றின்படி ஒரு மீல் என்பது 3500 முழங்கள் தான் ஒரு மீல். இதுலயும் இன்னும் 3 கூற்றுகள் இருக்கிறது பாருங்க. வகீல, இன்னொரு சொல்லின்படி பார்த்தால் அல் மீலு சித்தத்து ஆலாஃபி திராஅ், 6000 முழங்கள் தான் ஒரு மீல். வகீல அல் மீலு அர்பஅத்து ஆலாஃபி திராஅ், 4000 முழங்கள் தான் ஒரு மீல். வகீல அல் மீலு அல்ஃபா திராஅ், வெறும் 2000 முழம் கொண்ட தொலை தூரம்தான் ஒரு மீல் என்பது இந்த கூற்றெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அசஹான கூற்று இங்கே தரப்பட்டிருக்குது. 3500 மீல் தான், 3500 முழங்கள் தான் ஒரு மீல் என்பது. மைல், மீல் அப்படின்னு அரபியில் சொல்லுவோம். நம்ம தமிழ் வழக்கில் வந்து மைல் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். இப்போ இன்னொரு கணக்கு. இப்போ இந்த மைலை வந்து எப்படி கிலோமீட்டராக மாற்றுவது அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அல் மைல், மைலை கிலோமீட்டராக மாற்றுவது எப்படி? ஏன்னா இதுவரை சொன்னதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ தொலை தூரத்தை வந்து சரியான முறையில் மதிப்பிட முடியாது, கஷ்டம். ஏன்னா கிலோமீட்டர்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியும். الذراع الشرعي يساوي 48 சென்டிமீட்டர் மித்திரன், அதாவது 48 சென்டிமீட்டர் தான் ஒரு திராஅ். திராஅ் ஷரஇ அப்படின்னு சொன்னா ஷரியத்தினுடைய அந்த நிர்ணயிப்பு படி பார்த்தால் ஒரு முலம் என்பது, ஏன்னா முலத்தை 3500 முலம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால அப்போ முலத்தை அடிப்படையாக வைத்து தான் இப்போ நம்ம வந்து மீளை வந்து மதிப்பிட முடியும். அப்போ முலம் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 48 சென்டிமீட்டர் தான் ஒரு முலம். 48 சென்டிமீட்டர் தான் என்னது, ஒரு முலமாக இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேயே அந்த ஒரு மைலுக்கான அந்த முழங்கள் உடைய அளவுல வந்து 4 கூற்றுகள் முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த 4 கூற்று தான் இங்க வந்திருக்கு பாருங்க. திராவுடைய கணக்கு இது சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டருடைய கணக்கு. அப்போ அந்த திராவையும் சென்டிமீட்டரையும் பெருக்கிட்டா நமக்கு இத்தனை சென்டிமீட்டர் கிடைக்கும், இத்தனை லட்சம் மதிப்புள்ள சென்டிமீட்டர் கிடைக்கும். அதை வந்து அப்படியே கிலோமீட்டராக மாற்றிட வேண்டியதான். அதை என்ன செஞ்சிடணும், அப்படியே கிலோமீட்டராக மாற்றிட்டா உங்களுக்கு வந்து ஒரு மைலுக்கான கிலோமீட்டர் கிடைக்குது. ஒரு மைலுக்கான கிலோமீட்டருடைய அளவு உங்களுக்கு கிடைச்சிரும். 4 கூற்று இருந்ததுனால 4 கூற்றின் அடிப்படையில் இங்கே கிலோமீட்டருடைய அளவு தரப்பட்டிருக்குது. இதுதான் நமக்கு அசஹான கூற்று, மிகவும் நேர்த்தியான ஒரு கூற்று என்பது இதுதான். அதனால இதையே நம்ம வந்து என்ன செய்யணும், அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ வாருங்கள், அல் மீலு அலல் அசஹி, அசஹான கூற்றின்படி 3500 திரா தான் ஒரு மீல் என்று நம்ம முன்னாடி பார்த்தோம்.
இப்ப ஒரு திரா என்பது 48 சென்டிமீட்டர் தான் ஒரு திரா. அப்போ 3500 48 சென்டிமீட்டர்ல பெருக்கிட்டா 1,68,000 சென்டிமீட்டர் கிடைக்கும். 1,68,000 சென்டிமீட்டர். 1,68,000 சென்டிமீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கிலோமீட்டரும் 680 மீட்டரும் இருக்கிறது. ஒரு கிலோமீட்டரும் 680 மீட்டர். அப்ப இதுதான் ஒரு மைல் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இரண்டாவது கூற்று. ஒரு கூற்றின்படி 6000 திரா என்று வந்திருக்குது. ஒரு கூற்றின்படி 4000, ஒரு கூற்றின்படி 2000. அதையெல்லாம் 48ல பெருக்கணும்னா உங்களுக்கு இந்த அளவு வரும். 2,880 கிலோமீட்டர், 1,920 கிலோமீட்டர், வெறும் 960 மீட்டர். இப்படியும் இருக்குது. நம்ம இங்க கவனிக்க வேண்டியது இதுதான். ஒரு கிலோமீட்டர் 680 மீட்டர். ஒரு கிலோமீட்டர் 680 மீட்டர் தான் உங்களுக்கு ஒரு மைல். அப்ப இந்த ஒரு கிலோமீட்டர் 680 மீட்டர் என்பதை 48 மைல்ல, ஏன்னா முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம், சமானியத்தும் 40 மீலன். இதுதான் மசாஃபத்துல் கஸ்ர், கஸ்ருக்கான தொலைதூரம் என்பதாக. அப்ப அந்த 48ல பெருக்கிட்டா 80.64 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்ப பாருங்க, இதுதான் நமக்கு கசருடைய தொலைதூரம். கசுரு ஸலா. ஒருவர் 80.64 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்யலாம்? தொழுகையை சுருக்கி தொழுகலாம். அதே போல தொழுகையை ஜம்மு செய்து தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு விடை நமக்கு கிடைக்கிறது. கயர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடங்கள்ல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மைல் ஒரு மைலை கிலோமீட்டராக மாற்றுவது எப்படி என்ற கணக்கு விவரத்தை தெரிந்து கொண்டோம். பயணத்தினுடைய தொலைதூரம் தெரிந்து கொண்டோம். அதே போல ஒருவர் பயணியாக இருக்கும் பொழுது அவருக்கு ஷரியத்தில் என்ன சலுகைகள் தரப்பட்டிருக்குது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல இந்த கசுருஸ் ஸலா, தொழுகையை சுருக்கி தொழுகுதல் என்ற நடைமுறை எப்பொழுது ஷரியத்தில் ஏற்படுத்தப்பட்டது, அதே போல தொழுகையை சேர்த்து தொழுகுதல் என்ற இந்த நடைமுறை எப்பொழுது ஷரியத்தில் ஏற்படுத்தப்பட்டது, இது எல்லா விவரத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இறுதியாக பாடச் சுருக்கம், நாம் படிக்க இருக்கின்ற இந்த பாடத்திற்கான பாட சுருக்கத்தையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடத்துல முசன்னிஃப் அவர்கள் 4 ரக்காத்து உள்ள தொழுகையை என்ன செய்யலாம், நீளமான அனுமதிக்கப்பட்ட சஃபர்ல, நீளமான அஸ்ஸஃபரு தவீல் அப்படின்னு சொன்னா 48 மைல். 48 மைல் தான் என்னது அஸ்ஸஃபரு தவீல். இப்ப 48 மைலுங்கிறது உங்களுக்கு கிலோமீட்டர்ல உங்களுக்கு கணக்கு தரப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைதூரம், 81 கிலோமீட்டர் தொலைதூரம் தான் அஸ்ஸஃபரு தவீல் அல் ஜாயிஸ். அதுவும் என்னது அப்படின்னா அனுமதிக்கப்பட்ட சஃபராக இருக்கணும், பாவத்திற்காக நீ செய்யக்கூடிய சஃபராக இருக்கக்கூடாது. இப்போ அதுலேயும் ருபாயியான தொழுகைகளை என்ன செய்யலாம், சுருக்கி தொழுகலாம் என்ற ஒரு விஷயத்தை முசன்னிஃப் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. ருபாயியா அப்படின்னு சொன்னா 4 ரக்காத்து உள்ள தொழுகை என்பது கருத்து. அதே போல முசன்னிஃப் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு தருகின்றார்கள். அதாவது லுஹர் மற்றும் அசருக்கு மத்தியில ஜம்மு தக்தீம் ஜம்மு தஅkhir செய்து கொள்ளலாம். அதே போல மக்ரிப் மற்றும் இஷா இந்த 2 தொழுகைக்கு மத்தியிலையும் ஜம்மு தக்தீம் ஜம்மு தஅkhir செய்து கொள்வதற்கு ஷரியத்தில அனுமதி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இன்று இந்த பாடத்திலே நூலாசிரியர் அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இப்ப தொழுகையை ஜம்மு செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஜம்மு 2 வகை, ஜம்மு தக்தீம் ஜம்மு தஅkhir. ஜம்மு தக்தீம் அதாவது முற்படுத்தி தொழுகிறோம். ஒரு நேர தொழுகை வருவதற்கு முன்னதாகவே ஒரு தொழுகையை முற்படுத்தி தொழுகிறது ஜம்மு தக்தீம் என்று சொல்லப்படும். அதுக்கான ஷரத்துகள் நிறைய இருக்கு. அதுல முதல் ஷரத்து என்ன அப்படின்னா, என்வியல் ஜமஅ ஃபி ஸலாத்தில் ஊலா. எந்த தொழுகையை அவர் முற்படுத்த போறார், உதாரணமாக லுஹர் அசர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அசரை முற்படுத்துவார், அப்படித்தானே? மக்ரிப் இஷான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இஷாவை முற்படுத்துவார். அப்போ எந்த தொழுகையை அவர் முற்படுத்தி தொழுக போகிறாரோ அந்த தொழுகையை ஐஎன்வியல் ஜமஅ ஃபி ஸலாத்தில் ஊலா, முதல் தொழுகையிலேயே அவர் ஜம்உ செய்வதாக நியத் வைக்க வேண்டும். உதாரணமா லுஹர் தொழுகும் பொழுது அவர் என்ன செய்யணும், அசரையும் நான் சேர்த்து தொழுகிறேன் இந்த தொழுகையில. லுஹர் தொழுக ஆரம்பிக்கும் பொழுது அல்லது லுஹர் முடிக்கிற நேரத்தில் குறைந்தபட்சம் உலவு மஅஸ் சலாமி மின்ஹா, அதிலிருந்தும் அவர் அந்த சலாம் உடனாவது, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்,
நான் அசரையும் சேர்த்து இந்த தொழுகையோடு சேர்த்து நான் அசரையும் தொழுக போகிறேன் அப்படின்னு நியத்து வைக்கிறது ஒரு ஷர்த். ரெண்டாவது பாருங்க, வஐ யுகத்திம சாஹிபத்தல் வக்தி. சாஹிபத்துல் வக்த் அப்படின்னா அந்த நேரத்திற்கான உரிய தொழுகை என்பது பொருள். அந்த நேரத்திற்கான உரிய தொழுகையை முற்படுத்துவது ஒரு ஷரத். வஹிய அல் லுஹர், அது என்னது? அல் லுஹர் அவில் மகரிப். லுஹரா இருக்கும் அல்லது மகரிபா இருக்கும், அதுதான் அந்த நேரத்திற்கான உரிய தொழுகை. அப்போ இதை முற்படுத்துவது ஒரு ஷரத். முதல்ல லுஹர் அசர் ஜம்மு செய்கிறாருன்னா முதல்ல லுஹரை கண்டிப்பாக லுஹரை தான் முற்படுத்தி தொழணும். மகரிப் இஷா ஜம்மு செய்கிறாருன்னா கண்டிப்பாக மகரிபை தான் முதல்ல முற்படுத்தி தொழணும். இது ஒரு ஷரத். அடுத்து ஒரு ஷரத்து பாருங்க, வான் தக்கூனன் முத்தகத்தமத்து சஹீஹத்தன் யகீனன். அதே போல முற்படுத்தப்பட்ட அந்த தொழுகை சஹீஹாவாக யகீனாவாக இருக்கும். சஹீஹான சரியானதாக, யகீனன் உறுதியான நிலையிலே, உறுதியான நிலையில அது சரியான தொழுகையாக அது ஆகணும். அதாவது இந்த இந்த ஷரத்து முந்தின ஷரத்தை உறுதிப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வராங்க. அதாவது அதற்கு உரிய நேரத்திலே அந்த தொழுகையை அவர் தொழுது இருக்க வேண்டும். லுஹர் அசர் ஜம்மு செய்கிறார் அப்படின்னு சொன்னா லுஹருடைய நேரத்தில் அந்த லுஹர் தொழுகணும். லுஹருக்கு முன்னாடி, லுஹர் நேரம் வரத்துக்கு முன்னால லுஹரை தொழுதுட்டு அடுத்த அசரை தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஜம்மு கூடாது. அல்லது லுஹருடைய நேரம் கடந்த பிறகு லுஹரை தொழுதுட்டு அடுத்த அசரை தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட. அதான் சொல்றாங்க சஹீஹத்தன் யகீனன். யகீனன் உறுதியான நிலையிலே அது சஹீஹாக அந்த தொழுகை முற்படுத்தப்பட்டதாக அது இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஷரத்து பாருங்க, வல்லா எஃப்சில பைனஹா பைன சானியா. ஜம்மு தக்தீம் செய்யும் பொழுது அந்த தொழுகைக்கும் முந்தி தொழுகும் அந்த தொழுகைக்கும் இரண்டாவதாக தொழக்கூடிய அந்த தொழுகைக்கும் மத்தியிலே பிரிவினை இருக்கக்கூடாது. முதல் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு அடுத்து உடனே என்ன செய்யணும்? ரெண்டாவது தொழுகையை தொழுது கொள்ளலாம். எவ்வளவு தூரம் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னா ஜமன யஸஉ ரக்அத்தைனி, அந்த ரெண்டு தொழுகைக்கு மத்தியில 2 ரக்அத்து தொழுகிற அளவுக்கு அந்த தூரங்கள் இருக்கக்கூடாது. அவ்வளோ விசாலமான நேரங்கள் எடுக்கக்கூடாது. முதல் தொழுகையை தொழுதுட்டு அடுத்து உடனே என்ன செஞ்சிடணும்? ரெண்டாவது தொழுகையை தொழுதரணும். இந்த ஷரத்தையும் முஸன்னிஃப் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அடுத்து ஜம்மு தக்தீமுக்கு இன்னொரு இறுதியான ஒரு ஷரத்து என்ன அப்படின்னா, வஇன் யதூம ஸஃபரு ஹத்தா யஹ்ரும பிஸ்ஸானியா. சஃபர் நிரந்தரமாக தொடர்ந்து இருக்க வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பயணத்துல இருக்கணும். முசாஃபிராகவே அவர் இருக்க வேண்டும். ஹத்தா யஹ்ரும பிஸ்ஸானியா, இரண்டாவது தொழுகையை கொண்டு அவர் தக்பீர் கெட்டுகின்ற வரை, குறைந்த இதனுடைய அளவு. இரண்டாவது தொழுகையும் முதல் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு ரெண்டாவது தொழுகைக்கான தக்பீர் அவர் கெட்டி முடிக்கிற வரைக்குமாவது அவருடைய பயணம் என்ன செய்யணும்? நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே சஃபர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ இந்த இடத்துல என்ன செய்யாது? ஜம்மு தக்தீம் கூடாது. அப்போ இரண்டாவதாக தொழக்கூடிய அந்த தொழுகையை அதற்குரிய நேரம் வந்த பிறகுதான் அவர் தொழுகணும். இப்படி சில நிபந்தனைகள் ஜம்மு தக்தீமுக்கு இருக்குது. அடுத்து வாருங்கள், ஜம்மு தஅഖீருக்கான நிபந்தனைகள். ஷருத்தானி ஃபகத், அதற்கு ரெண்டு ஷரத்து தான். ஒன்று என்ன அப்படின்னா, ஐயன்வியல் ஜமஅ கப்ல குரூஜி வக்தில் லுஹரி அவில் மகரிபி. லுஹர் அல்லது மகரிபில் தானே ஜம்மு தஅഖீர் செய்ய முடியும். அப்போ லுஹருடைய நேரமோ அல்லது மகரிபுடைய நேரம் வெளியேறுவதற்கு முன்னதாக ஜம்முடைய நியத்தை அவர் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது லுஹருடைய நேரத்தில் அவர் என்ன நியத்து வைப்பார்? நான் அசரோடு சேர்த்து தொழுது கொள்கிறேன் அப்படின்னு அவர் நியத்து வைக்கணும். மகரிபோடைய நேரத்தில் அவர் என்ன நியத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது நான் இஷாவோட மகரிபை சேர்த்து தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு அவர் நியத்து வைக்கணும். அப்படி நியத்து வைப்பது ஒரு ஷரத்து. அடுத்து வஇன் சஃபர் ஹத்தா யுஸல்லி யஸ்ஸானியத குல்லஹா. அதே போல சஃபர் நிரந்தரமாக இருக்க வேண்டும். எதுவரை என்றால் இரண்டாவது தொழுகையை முழுமையாக அவர் தொழுது முடிக்கின்ற வரை. இரண்டாவது தொழுகையை முழுமையாக தொழுது முடிக்கின்ற வரை அவர் பயணத்தில் உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் எல்லாம் ஜம்மு தஅഖீருக்கான நிபந்தனை. இந்த விஷயங்களை எல்லாம் தான் முஸன்னிஃப் அவர்கள் இன்றைய பாடத்திலே கூற இருக்கின்றார்கள். வாருங்கள் நாம் பாடத்தை கவனிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு ஸலாத்தி ஸஃபரி. சஃபருடைய தொழுகையின் பாபு பாடம். யஜூசு கஸ்ரு ஸலாத்தி ருபாஇய்யதி ஃபி ஸஃபரி தவீலில் ஜாயிஸி. ஜாயிஸான அப்படின்னா அனுமதிக்கு உரிய நீளமான பயணத்திலே 4 ரக்அத் உள்ள தொழுகையை சுருக்கி தொழுகுவது அனுமதியாகும். பிஷருத்தின், பின்வரும் நிபந்தனையை கொண்டு. ஐ யக்ஸிதல் முசாஃபிரு மஹல்லன் மஅலூமன்.
பயணம் செய்யக்கூடிய அந்த முசாஃபிர் அறியப்பட்ட ஒரு இடத்தை நாடுவது நிபந்தனையாகும். அதாவது எங்க நம்ம பயணிக்கிறோம் என்பதை அவர் தெரிந்து இருக்க வேண்டும். சும்மா மனம் போன போக்குல எங்கேயாவது போய்க்கிட்டே இருக்கிறோம், எங்கேயாவது போகும் அப்படிங்கிற மாரி போகக்கூடாது. இங்கேருந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் கொண்ட ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு அவர் என்ன செய்யணும்? மஹல்லம் மஅலூமன், அந்த இடத்த அவர் அறிந்தவராக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு தொலைதூரத்தை கணிக்க முடியும். அங்க போறேன், இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட முடியாது. அங்க வந்து அதே மாதிரி உள்ள பிரயாணத்துக்கு வந்து கஸ்ரு ஸலா வந்து கூடாது. அப்போ மஹல்லம் மஅலூமன், எந்த இடத்துக்கு போறோம், எவ்வளவு தூரம், இத பற்றி அந்த அறிவு அவரிடத்துல இருக்க வேண்டும். அப்ப இதை நாடுவது ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. வஅய்யன்வியல் கஸ்ர யகீனன் மஅ தக்பீரத்தில் இஹ்ராமி, 2வது ஷர்த்து பாருங்க. கஸ்ரை அவர் நாடுவது ஷர்த்தாகும். யகீனன், உறுதியான முறையில, மஅ தக்பீரத்தில் இஹ்ராமி, தக்பீர் தஹ்ரீமாவுடன் உறுதியான நிலையிலே கஸ்ரை நாடுவதும் ஒரு ஷர்த்தாகும். கஸ்ரை நாடுவது அப்படின்னா தொழுகையை சுருக்கி தொழுகுவதாக அவர் நாட வேண்டும். தக்பீர் தஹ்ரீமாவிலே அவர் என்ன நாடணும்? நான் வந்து இந்த தொழுகையை சுருக்கி தொழுகிறேன். ஏன்னா நான் முசாஃபிரா இருக்கிறேன். குறிப்பிட்ட தொலை தூரம் நான் வந்து என்ன செய்றேன்? பயணிக்கிறேன். அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறதுனால கஸ்ரு செய்வதாகவும் அவர் நாட வேண்டும். 3வது ஷர்த்து பாருங்க. வஅல்லா யக்ததிய பிமை யுதிம்மு ஸலாத்தஹு, எவர் தன்னுடைய தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவாரோ அந்த ஒருவரை கொண்டு இவர் பின்பற்றாமல் இருப்பது ஒரு ஷர்த்தாகும். அதாவது இவர் முழுமையாக தொழக்கூடியவரை பின்பற்றினால் அந்த இமாம் எப்படி தொழுகிறாரோ அதே போல தான் இவர் தொழுகணும். இத்மாம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இத்மாம் செய்து யார் பரிபூர்ணமாக, உதாரணமா 4 ரக்காத் உள்ள தொழுகை யார் 4 ரக்காத்தாகவே தொழுகிறாரோ அப்படிப்பட்டவரை இவர் வந்து என்ன செய்யக்கூடாது? பின்பற்றாமல் இருக்க வேண்டும், ஜமாத்தா தொழக்கூடிய நேரத்துல. அடுத்து ஒரு ஷர்த்து பாருங்க. வஅல்லா யன்தஹிய சஃபருஹு கப்ல தமாமி ஸலாத்தி, அவருடைய தொழுகை முழுமை பெறுவதற்கு முன்னதாக அவருடைய பயணம் முடிவடையாமல் இருப்பது ஒரு ஷர்த்தாகும். தொழுகை முழுமை பெறுவதற்கு முன்னதாக பயணம் முடிவு பெற்றுவிட்டாலும் அங்கே அவருக்கு கசர் என்ற அந்த சலுகை துண்டிக்கப்பட்டுவிடும். இது போக உங்களுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் சஃபருடைய பாடத்துல வந்து உங்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. இது சின்ன கிதாப்னால உங்களுக்கு ரொம்ப சட்டங்கள் எல்லாம் ரொம்ப சுருக்கி சொல்றாங்க. கசருக்கு இது போக உங்களுக்கு இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பெரிய கிதாபுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வயஜூசு ஃபிஸ் ஸஃபரில் மذ்கூரி, இதுவரை உங்களுக்கு கஸ்ருடைய சட்டங்களை ஃபுல்லா விளக்கிட்டாங்க. கஸ்ரு ஸலாவுக்கு என்னென்ன ஷரத்து என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அடுத்து அதாவது கஸ்ரு ஸலா, தொழுகையை சுருக்கி தொழுகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து முக்கியமாக என்ன செய்றாங்க? அவர் அறியப்பட்ட அந்த இடத்தை நாடுவது ஒரு ஷரத்து. 2வது தக்பீர் தஹ்ரீமாவோடு அவர் வந்து என்ன செய்யணும்? கஸ்ர நியத் வைக்கணும். நான் வந்து தொழுகையை சுருக்கி தொழுகிறேன். 3வது ஷரத்து, அவர் தொழுகையை பரிபூர்ணமாக தொழக்கூடியவரை, ஜமாத்து தொழுகையா இருக்கும் பொழுது பரிபூர்ணமாக தொழுபவரை அவர் பின்பற்றாமல் இருக்க வேண்டும். அப்படி பின்பற்றுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் அந்த இமாம் தொழுகிறது மாதிரி இவரும் 4 ரக்காத் தான் தொழுகணும். 4வது ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகை பரிபூர்ணம் அடைவதற்கு முன்னதாக அவருடைய சஃபர் முடிவடையாமல் இருக்க வேண்டும், சஃபர் தொடரணும். இப்படி 4 ஷரத்துகள் உங்களுக்கு கஸ்ரு ஸலாவுக்கு சொல்றாங்க. இது ஆரம்பத்தில் உங்களுக்கு தரப்படலை, இங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வாருங்கள். ஜம்மு தக்தீம் ஜம்மு தஅkhீர பத்தி சொல்றாங்க. வயஜூசு ஃபிஸ் ஸஃபரில் மஸ்கூர், மேலே கூறப்பட்ட அந்த பயணத்திலே ஜம்உ தக்தீமி வத் தஅkhீரி பைன ظுஹரி வல் அஸ்ரி வ பைன அல் மக்ரிபி வல் இஷாஇ ஃபகத், அதாவது தொழுகையை முற்படுத்துதல் இன்னும் பிற்படுத்துதல். எந்தெந்த தொழுகைகளுக்கு மத்தியில? பைனல் லுஹரி வல் அஸ்ரி, லுஹர் இன்னும் அசருக்கு மத்தியில் முற்படுத்துதல் பிற்படுத்துதல். பைனல் மக்ரிபி வல் இஷாஇ ஃபகத், இன்னும் மக்ரிப் இன்னும் இஷாவுக்கு மத்தியிலே மட்டும் முற்படுத்துதல் பிற்படுத்துதலை பற்றி, அதாவது ஜமாவு செய்யறது, ஒன்று சேர்த்து தொழுகிறது ஜாயிஸ் ஆகும். எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ஆரம்பத்திலே தரப்பட்டிருக்குது, அதை நல்லா கவனிச்சுக்கங்க. ஃபகத் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 4 வகையான தொழுகையில மட்டும்தான். அதுவும் கூட உங்களுக்கு வந்து லுஹர் அசர் ஒரு ஜோடி, அதே போல மக்ரிப் இஷா என்பது ஒரு ஜோடி. ஒலிகுல்லிம் மினல் ஜம்ஐனி ஷுரூத்துன்,
இந்த 2 ஜம்உகளில் இருந்து ஒவ்வொரு ஜம்உக்கும் இருக்கிறது ஷுரூத்துன், பல ஷரத்துகள் இருக்கிறது. ஃபஷுரூத்து ஜம்இ தக்தீமி, ஜம்உ தக்தீமுடைய ஷரத்துகளாகிறது. ஆகவே ஜம்உ தக்தீம் தொழுகையை முற்படுத்தி தொழுகுவதனுடைய ஜம்உ தக்தீமின் ஷர்த்தாகிறது ஐ யன்வியல் ஜம்அ ஃபி ஸ்ஸலாத்தில் ஊலா, முந்திய தொழுகையிலேயே ஜம்உஐ அவர் நியத் வைப்பது ஒரு ஷர்த்தாகும். வலோ மஅஸ் ஸலாமி மின்ஹா, அந்த முந்திய தொழுகையிலிருந்து சலாமுடன் இருந்தாலும் சரியே. தக்பீர் கட்டினதுலேருந்து அவருக்கு அந்த ஞாபகம் வரல, சலாம் கொடுக்குற நேரத்தில் அந்த ஞாபகம் வந்து அவர் என்ன செய்யலாம், நான் வந்து ஜம்மு செய்ய போகிறேன், அதாவது அடுத்த வக்து தொழுகையை நான் இந்த வக்திலேயே நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்னு அவர் வந்து என்ன செஞ்சுக்கிடணும், நியத்து வைத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு கால் அவர் சலாம் வாங்கிட்டார் அப்படின்னா அப்போ அங்கே ஜம்மு செய்ய முடியாது. வஐ யுகத்தம சாஹிபத்தல் வக்தி, சாஹிபத்துல் வக்த் அப்படின்னா அந்த நேரத்துக்கு உரிய அந்த தொழுகை அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்துக்கு உரிய அந்த தொழுகையை முற்படுத்தப்படுவது ஒரு ஷர்த்தாகும். அல்லது வஐ யுகத்திம, அவன் முற்படுத்துவது ஷர்த்தாகும். சாஹிபத்தல் வக்த், அந்த நேரத்திற்கு உரிய அந்த தொழுகையை முற்படுத்துவது ஒரு ஷர்த்தாக இருக்கிறது என்றும் நாம் படித்து கொள்ளலாம். அந்த நேரத்திற்குரிய தொழுகை அப்படின்னா அது என்ன தொழுகை? ஓஹிய, அது அல்லுஹரு, அதுதான் என்னது, லுஹர் தொழுகை. அவில் மகரிப், ஒன்று லுஹரா இருக்கும் அல்லது மகரிபாக இருக்கும். ஓஹிய அல்லுஹரு அவில் மகரிப். அப்போ இந்த தொழுகையை வந்து அவர் என்ன செய்யணும், முற்படுத்துவது ஒரு ஷரத்தாகும். அடுத்து இந்த ஷரத்தை தான் மீண்டும் அது உறுதிப்படுத்துறதுக்காண்டி வருது. வான் தகூனல் முத்தகத்தமத்து, அந்த முற்படுத்தப்படும் அந்த தொழுகை ஆகியிருப்பது ஸஹீஹத்தன் யகீனன், சஹீஹானதாக, யகீனன் யகீனாக, உறுதியான நிலையில் அது சஹீஹாக இருக்கணும். இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது அதற்கு உரிய நேரத்திலே அந்த தொழுகையை தொழுக வேண்டும், அந்த நேரத்திற்கான தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுகணும் என்பதை நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அந்த நேரம் வரத்துக்கு முன்னால் ஒருத்தர் லுஹரை தொழுதுட்டு அடுத்த அசரை தொழுதார் அப்படின்னா கூடுமான்னு கேட்டால் அங்கே ஜம்மு கூடாது, தொழுகையே பாத்திலாயிரும், லுஹரை அவருக்கு வந்து கூடாமல் போயிடும். அப்போ அந்த நேரம் கடந்து லுஹரையும் அசரையும் ஜம்மு செய்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் செய்ய முடியுமான்னு கேட்டால் அதுவும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த ஷரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து வாருங்கள், வல்லா யஃப்ஸில பைனஹா வபைன ஸானியதி, அந்த முதல் தொழுகையும் இன்னும் இரண்டாவது தொழுகைக்கு மத்தியிலே பிரிக்காமல் இருப்பது ஒரு ஷர்த்தாகும். எவ்வளவு காலம்? ஜமன யஸஉ ரக்அத்தைனி, 2 ரக்அத் தொழுகும் விசாலமான 2 ரக்அத் தொழுகும் விசாலமான அந்த காலத்தை கொண்டு அவன் பிரிக்காமல் இருப்பது ஷர்த்தாகும். வஅன் யதூம ஸஃபரு ஹத்தா யஹ்ரும பிஸ்ஸானியதி, அந்த பயணம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தொழுகையை கொண்டு அவன் தக்பீர் தஹரீமா கட்டுகின்ற வரை, இரண்டாவது தொழுகையை கொண்டு அவன் தக்பீர் தஹரீமா கட்டுகின்ற வரை அந்த சஃபர் நிரந்தரமாக இருப்பது ஒரு ஷர்த்தாக இருக்கிறது. இத்தனை ஷரத்து உங்களுக்கு ஜம்மு தக்தீமுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து வாருங்கள், ஜம்மு தஅkhீருக்கான ஷரத்து. ஒலி ஜம்இ தஅkhீரி ஷர்தானி ஃபகத், ஜம்மு தஅkhீருக்கு வந்து 2 ஷரத்து தான். அது என்னென்ன ஷரத்துலாம்? ஐ என்வியல் ஜமஅ கபல குரூஜி வக்தில் லுஹரி அவில் மகரிபி, லுஹருடைய நேரம் வெளியேறுவதற்கு முன்னதாக ஜம்முஐ அவன் நியத்து வைப்பது ஒரு ஷரத், அல்லது மகரிபுடைய நேரம் வெளியேறுவதற்கு முன்னதாக ஜம்முஐ நியத்து வைப்பது ஒரு ஷரத். அப்பமே அவர் என்ன செய்யணும், நான் அசரில் இந்த லுஹரை தொழுது கொடுவேன், அல்லது இஷாவில் நான் வந்து இந்த மகரிபை தொழுது கொடுவேன் அப்படின்னு அவர் வந்து என்ன செய்யணும், அந்தந்த நேரத்துக்கு உரிய அந்த தொழுகையை அந்த நேரத்தில் அவர் வந்து நியத்து வச்சிடணும். எதுவுமே நீயத்தை வைக்கிறது, தொழுகிறதுன்னு சொல்லலை, நீயத்தை வைக்கணும். அப்போ அடுத்த வக்து வந்தவன அவர் என்ன செய்யணும், ரெண்டையும் சேர்த்து தொழுதுக்கணும். எதுவும் சஃபரு, இன்னும் அந்த சஃபர் நிரந்தரமாக இருப்பது ஒரு ஷரத்து. ஹத்தா யுசல்லிய ஸானியத குல்லஹா, இரண்டாவதை முழுமையாக தொழுகின்ற வரை, இரண்டாவது தொழுகை முழுமையாக தொழுது முடிக்கின்ற வரை அந்த பயணம் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இன்றைய இந்த பாடத்தில் வந்து கஸ்ர் சம்பந்தமாக உள்ள விளக்கங்களையும் அதனுடைய ஷரத்துகளையும், அதே போல ஜம்மு தக்தீமுடைய விளக்கம் அதனுடைய ஷரத்து, ஜம்மு தஅkhீருடைய விளக்கம் அதனுடைய ஷரத்துகளை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் பாபு ஸலாத்தில் ஜும்ஆ,
ஜும்ஆவுடைய தொழுகை பற்றிய பாடத்தை நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.